நம்ம தென்காசி மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி விண்மில் இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. எதனால இந்த காற்றாலைகள் நம்ம ஏரியாவுல அதிகமா இருக்குது? காற்றாலை மூலமா எப்படி மின்சாரம் தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தென்காசி, கடையநல்லூர், பாவூர் சத்திரம், சுரண்டை, ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள்ல விண்மில்னு சொல்லப்படக்கூடிய காற்றாலைகள் அதிக அளவுல அமைஞ்சிருக்குது. நம்ம தென்காசி மாவட்டம் தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய பகுதி என்கிறதாலேயும் பலத்த காற்றை தரக்கூடிய செங்கோட்டை கணவாய் இருக்கிறதுனாலயும் தான் காற்றாலைகள் அமைக்கிறதுக்கு உகந்த ஏரியாவா நம்ம ஊர் இருக்குது. அதிகமா காற்று வீசக்கூடிய திறந்த வெளி பகுதிகள், குறிப்பா தரிசு நிலங்கள்ல தான் இந்த விண்மில்ல வைக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய ராட்சச சைஸ் பிளேட் காற்றோட வேகத்துல சுத்துறது மூலமா அது கூட இணைக்கப்பட்டிருக்கும் ஜெனரேட்டரை இயக்கி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதுல தயாரிக்கப்படுற மின்சாரத்தை மின் வாரியம் ஒரு குறிப்பிட்ட விலை கொடுத்து வாங்கி மின் விநியோகத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த காற்றாலை மூலமா சாதாரண நாட்கள்ல அதோட உற்பத்தி திறனை பொறுத்து சுமார் 800 முதல் 1200 மெகாவாட்ஸ் மின்சாரமும் தென்மேற்கு பருவக்காற்று வீசுற மாசங்கள்ல, அதாவது மே தொடங்கி செப்டம்பர் வரையிலான காலங்கள்ல ஒரு நாளைக்கு 2000 முதல் 4500 மெகாவாட்டுக்கும் அதிகமா மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. ஒரு விண்மில் அமைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்றாங்க. காற்றாலைகளால சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படிங்கறதுதான்